இதுவரை மத்திய வாசமாயிருக்கிற வருஷத்துலேருந்து நல்ல கர்த்தாவே இந்த அருமையான நேரத்துக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரமப்பா. நீங்கள் அது வந்து பொறுப்பட்ட நடந்திருக்கீங்க கர்த்தாவே சந்தோஷம் சொல்லி நிறைய பேசும்போது நாளைய கருத்தை என்னை மறைக்கும் நீங்கள் பேசுங்க கேட்குற ஒவ்வொரு வார்த்தைகளும் அப்பா நீங்கள் பேசுகிற வார்த்தைகளாக உதவிச்சுங்க. எங்களோட சிந்தனைகள் என்ன எல்லாத்தையும் முதலீடாக உயர்த்த நீங்கள் உதவி செய்யணும் பேசிட்டுருக்கோம்ப்பா. நீங்கள் பொறுப்பேற்று கொள்ளாமல் நடத்துங்க நீங்கள் பேசுங்களையாக கேட்குறேன் ஜீவனில் நல்ல கர்த்தாவே. இந்த வாய்ப்பை கொடுத்த என் தேவனுக்கு முதலாக என் நன்றியும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். மற்றும் ஆயர் அவர்களுக்கும் செயலர் பொருளர் அவர்களுக்கும் திருச்சபை மக்கள் அனைவருக்கும் என் வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கின்றேன். மெசேஜ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வஸ்ட் வைக்கணும் அப்படின்னு யோசிக்கிறேன். அப்படி என்னன்னா எனக்கு தூய தமிழில் பேச வராது. நான் நார்மலான தமிழில் தான் பேசுவேன். எப்பவுமே மெசேஜ் எடுக்கும்போது எல்லோரும் தூய தமிழில் பேசுவாங்க. எனக்கு அது பேசலை. நான் நார்மல் தமிழில் பேசுவேன். கண்டிப்பாக புரிய வைக்கிறேன்னு நம்புகிறேன். என்னை பொறுத்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். இந்த நாளுக்கென்று நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு என்னன்னு பார்த்தோம்னா பேதுருவின் அழுகையும் அர்ப்பணிப்பும், பீட்டர்ஸ் கிரை அண்ட் இஸ் டெடிகேஷன். ஸோ பேதுரு அப்படின்னா யார் அப்படின்னு நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப முக்கியமான விஷயம். பேதுரு யார், சரி அவரை பற்றின ஹிஸ்ட்ரி, அவரை பற்றின எல்லா விஷயங்கள் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு நெட்டில் சர்ச் பண்ணி புக்ஸ்லாம் படிக்கும்போது அவரை பற்றின நிறைய காரியங்கள் வாசித்தேன். அவரை பற்றி மட்டும் பேசணுன்னாலே கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் போயிடும்னு நினைக்கிறேன். பேசுகிற எனக்கும் முடியாது, கேட்குறவங்களுக்கும் போர் அடிச்சிடும். ஸோ ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக பேதுருவை பற்றின ஒரு சின்ன ஹிஸ்ட்ரியை பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ பேதுருன்னு சொன்னாலே நம்ம எல்லாருக்கும் கரெக்டாக தெரியும், நம்ம மைண்டில் ஃபஸ்ட்டு வரும். இவர் 12 சீஷர்களில் ஒருத்தர் அப்படின்னு சொல்லிட்டு, அப்போஸ்தலர்களில் ஒருத்தர் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இவரோட உண்மையான பேர் பேதுருவா அப்படின்னு பார்த்தோன்னா இல்லை. இவரோட உண்மையான பேர் என்னன்னு பார்த்தோன்னா சீமோன். சீமோன் தான் இவரோட உண்மையான பேர். இந்த சீமோன் இவருக்கு ஒரு சகோதரர் இருந்தார், ஒரு பிரதர் இருந்தார். அவர் பேர் என்னன்னு பார்த்தோன்னா அந்திரேயா, ஆண்ட்ரூ அவரோட சகோதரர் பேர். இந்த சீமோனும் இந்த அந்திரேயாவும் யோனா அப்படின்றவங்களோட பிள்ளைகளாக இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த சீமோன் எப்படி பேதுருவா மாறினாரு அப்படின்னு பார்த்தோன்னா யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் வசனம் 48 நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். அந்திரேயா மேசைவா நான் பார்த்தேன்னு சொல்லிட்டு பேதுருவை அதாவது சீமோனை இயேசு இடத்துல கொண்டு வரும்போது இயேசு சீமோனை பார்த்து சொல்வார், யோனாவின் குமாரனாகிய சீமோனே அப்படின்னு கூப்பிட்டு இனி நீ கேபா என அழைக்கப்படுவாய் அப்படின்னு சொல்லிட்டு சொல்வார். இங்கிலீஷ் பைபிளில் இன்னும் கிளியராக இருக்கும், பட் யூ வில் பி கால்ட் அப்படின்னு சொல்லிட்டு இனி நீ கேபா என்று அழைக்கப்படுவாய் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். கேபா என்பதற்கு பேதுரு என்ற அர்த்தம்னு சொல்லிட்டு பைபிள்லே கொடுத்துருக்கு. ஆனால் அந்த கேபா பேதுருவா எப்படி மாறுச்சு அப்படின்னு பார்த்தோன்னா கேபா என்பது ஒரு அராமிக் மொழியை சேர்ந்த வார்த்தை. அதுக்கான அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ராக், அதாவது பாறை தான் இந்த கேபான்றதுக்கு அர்த்தம். இது எப்படி பேதுருவா மாறுச்சு அப்படின்னா கிரீக் டிரான்ஸ்லேஷனில் பெட்ரோஸ் அப்படின்ற வார்த்தை கேபான்ற வார்த்தை பெட்ரோஸ் அப்படின்ற வார்த்தையை சொல்லிச்சு. அது இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷனில் பீட்டர் அப்படின்னு மாறுச்சுன்னு நம்ம பார்க்குறோம். இந்த பேதுரு எங்கே பிறந்தாரு எங்கே வளர்ந்தாருன்னு பார்த்தோன்னா பெட்சாயிதா அப்படின்ற ஊரில் தான் பிறந்து வளர்ந்தாரு. இது பெட்சாயிதா அப்படின்ற பட்டணத்தை சேர்ந்தவர்னு பார்க்கலாம். அதுக்கான ரெஃபரன்ஸ் யோவான் 1:44 இருக்குது. பெட்சாயிதா எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா கலிலேயா கடலோரத்தில் இருக்கிற அந்த ஏரியாவில், இன்னும் கிளியராக சொல்லணும்னா கப்பர்நகூம் அப்படின்ற ஊருக்கு கொஞ்சம் பக்கத்தில் இருக்கிற ஊர் தான் பெட்சாயிதா அப்படின்னு பார்க்குறோம். அப்புறம் பேதுரு படித்தவரா அப்படின்னு பார்த்தோன்னா அவர் அன்எஜுகேட்டட். அவர் படிக்காத ஒருத்தராக இருந்தார். அவர் ஸ்கூல் அதெல்லாம் எதுவும் பண்ணதில்லை, எதுவும் படித்தது கிடையாது. அவருக்கு தெரிஞ்ச ஒரே லாங்குவேஜ் என்னன்னு பார்த்தோன்னா அராமிக் மொழி தான். இப்போ நம்மளை உங்களுக்கு என்ன லாங்குவேஜ் தெரியும் அப்படின்னு கேட்டாலும் நம்ம சொல்லுவோம், நம்மளோட மதர் டங் ஃபஸ்ட்டு தமிழ் தெரியும், அதுக்கப்புறமா இங்கிலீஷ் தெரியும், ஒரு சில பேருக்கு ஹிந்தி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் பேதுருக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு லாங்குவேஜ் என்னன்னு பார்த்தோன்னா அராமிக் லாங்குவேஜ் மட்டும்தான். அவரோட ஆக்குபேஷன் அவர் என்ன ஜாப் பண்ணாருன்னு பார்த்தோன்னா பேதுரோட அப்பா தகப்பன் யோனா, அவர் ஒரு மீன் பிடிக்கிறவர். இவரும் என்ன பண்ணாரு, ஒரு மீன் பிடிக்கிறவராக தான் இருந்திருக்கிறாரு அப்படின்னு பார்க்கலாம். அது மாத்திரம் இல்லை, பேதுரு திருமணமான ஒருத்தர் அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம். மத்தேயு 8:14 இருக்குது. இவர் இயேசு பேதுருவோட வீட்டுக்கு போகும்போது அவரோட மாமி அந்த சுரமாக இருக்கிறாங்க அப்படின்றதுக்கும் இது மூலமாக இவர் பேதுரு திருமணமான ஒருத்தர் அப்படின்றது தெரியும். அது மாத்திரம் இல்லாமல் இயேசு கிறிஸ்துவை விட பேதுரு வயசில் மூத்தவராக இருக்காரு
நம்ம பார்க்கலாம். இந்த பேதுருவோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இப்போ நீங்கள் வேறு யாருக்கிட்டையாவது கேட்டாலோ இல்லை வேறு யாரும் உங்ககிட்ட கேட்டாலோ 12 சீஷர்களோட பேரை சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ முதல் பேர் நம்ம ஞாபகத்துக்கு வரதோ இல்லை நம்ம சொல்கிறதோ யாருன்னு பார்த்தோன்னா பேதுரு பேர் தான். அதுதான் இதோட ஸ்பெஷல். இவர் எல்லாத்துலேயுமே முதன்மையானவராக, பேதுருன்றது எல்லாத்துலேயுமே ஃபஸ்ட் இடத்துல இருந்தார். பைபிளில் எங்கெல்லாம் இந்த மாதிரி சீஷர்கள் பேர் இருந்தாலும் பேதுரு பேர் தான் முதல் வரும். அது மாத்திரம் இல்லை, 12 சீஷர்களில் இன்னர் சர்க்கிள், அதாவது இயேசுவுக்கு நெருங்கின சீஷர்கள் 3 பேர், பேதுரு, யாக்கோபு, யோவான், பீட்டர், ஜேம்ஸ் அண்ட் ஜான். அதுலேயும் முதலாவது பேதுன்ற பேர் தான் வந்திருக்கும். அது மாத்திரம் இல்லை, முதலாவது சீஷனாக அழைக்கப்பட்டவரும் பேதுரு தான். பேதுருவும் அந்திரேயாவையும் தான் இயேசு முதல் அழைக்கிறாருன்னு பார்ப்போம். அது மாத்திரம் இல்லை, பேதுரு தான் வந்து எல்லா அப்போஸ்தலர்கள் எல்லா சீஷருக்கும் முதல் தலைவராக இருந்தார். இவர் தான் வந்து முதலாவது சர்ச்சையும் வந்து கட்டுறாரு. அது மாத்திரம் இல்லை, இயேசு உயிர்த்தெழுந்த பிறகும் சீஷர்களில் முதல் தரிசனமானது பேதுருவுக்கு தான். அது மாத்திரமல்ல, இவர் வந்து முதல்ல பெந்தெகோஸ்தே நாளில் வந்து பரிசுத்த ஆவியானவர் இறங்கி பேசி இவர் 3000 பேரை வந்து என்ன பண்ணுறாரு, கன்வெர்ட் பண்ணுறாரு. அது மாத்திரம் இல்லை, புறஜாதிகள் கிட்ட போய் முதல் சுவிசேஷத்தை சொல்லணுன்ற தரிசனத்தையும் பேதுரு பெற்றுக்கொண்டார். புறஜாதிகள் கிட்ட முதல் போய் சுவிசேஷத்தை சொன்னதும் பேதுரு தான். இப்படி பேரை பற்றி நிறைய காரியங்கள் சொல்லலாம். எல்லா இடத்துலையும் பேர் என்ன பண்ணுவார், ஃபஸ்ட் இடத்துல தான் நிற்கிறாரு அப்படின்னு பார்க்கலாம். இப்படி எல்லாத்துலேயும் ஃபஸ்ட் இடத்துல நின்ன பேதுரு முதலாவது, அதாவது ரட்சிப்புக்கு முன்னாடி அப்படிக்கு முன்னாடி எப்படி இருந்தார் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, பேதுருன்னு சொன்னதுமே வந்து நம்ம மைண்டில் வர ஒரு விஷயம் முந்திரி கொட்டை அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அவர் ரொம்ப கேஷுவலாக, அவர் வந்து ஒரு குழந்தை பிள்ளைத்தனமாக, ஒரு சைல்டிஷான ஒருத்தராக இருந்திருக்காரு. எதனா பேசுறதுக்கு முன்னாடி அதை யோசிக்காமல் பேசுவார். ஏசு ஏதாவது உண்மைகள் சொன்னால் முதலாவது கேள்வி கேட்குறவர் இவராக தான் இருப்பார். இல்லை ஏசு ஏதாவது கேள்விகள் கேட்டால் முதலாவது ஆன்சர் பண்ணுறவரும் இவராக தான் இருப்பார். அது கரெக்டோ தப்போ இல்லை, ஆனால் எல்லாத்தையும் ஒரு குழந்தை தரமாக அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு எக்ஸைட்மெண்ட்டோட ஒரு கேஷியனர் மாதிரி இவர் இருப்பார். ரெண்டாவது பார்த்தோன்னா வந்து விசுவாசத்தில் குறைவுபட்டவராக இருக்கார். மத்தேயு 14:28 வந்து பார்த்தோன்னா, இயேசு கடற்கரைகளில் நடந்து வந்துட்டு இருப்பார். அப்போது எல்லாரும் பயப்படுவாங்க இயேசுவை பார்த்து. எல்லா சீஷர்களும் வந்து பயப்படும் போது இயேசு சொல்வார், நான் தான் பயப்படாதீங்கன்னு. அப்போ சீஷர்கள் எல்லாம் அமைதியாக இருப்பாங்க. இந்த பேதுரு மட்டும் என்ன பண்ணுவார், இயேசு இது நீங்களாக இருந்தால் நான் தண்ணியில் நடக்க எனக்கு அனுமதி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அமைதியாக இருப்பார். ஆனால் இது மட்டும் நான் நடக்க விடுங்க சொல்லுங்க அப்படின்னாரு. அதே மாதிரி தான் லூக்கா 5:5 பார்க்குறோம். ராமுழுதும் வலை வீசி அவங்க வந்து மீன் பிடிச்சிட்டு இருப்பாங்க, மீன் அகப்படாது. இயேசு சொல்வார், நம்ம மீன் பிடிக்க போகலான்னு. உண்மையாக அவருக்குள்ள ஃபுல் ஃபெய்த் இருந்ததுன்னா அவர் வந்து போகலாம் ஆண்டவரே அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் அவர் என்ன சொல்கிறாரு, ஆண்டவரே ராத்திரி முழுசாக நாங்கள் வலை வீசிட்டோம், எங்களுக்கு ஒரு மீன் கூட கிடைக்கல, இருந்தாலும் நீங்கள் சொல்கிறீங்கன்றதுக்காக நான் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஒரு விசுவாசம், ஒரு சந்தேகம் குணத்தில் நிறைந்தவராக இருக்கார் அப்படின்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா, இயேசுவை விட வயசில் மூத்தவராக இருக்கிறதுனால ஒரு சின்ன அந்த எல்டர், நான் வயசில் பெரியவன் அப்படின்ற விஷயத்த அவர் காட்டும்படியாகவும் நடந்துக்கிறாரு. மத்தேயு 16:21-22 பார்த்தோன்னா, இயேசு வந்து பிரதான ஆசாரியர் கையில் ஒப்பு கொடுக்கப்படுவேன், என்னை கொலை செய்வாங்க அப்படின்னு சொல்லும்போது மற்ற சீஷர்கள்லாம் அமைதியாக இருப்பாங்க. பேதுரு மட்டும் என்ன பண்ணுறாரு, இயேசுவை தனியாக கூட்டிட்டு போய் அவரை திட்ட ஆரம்பிப்பார், கடிந்து கொள்வார், நீங்கள் இப்படிலாம் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அந்த இடத்துல ஒரு இயேசுவை காட்டிலும் நான் வயசில் மூத்தவன் அப்படின்ற ஒரு விஷயத்தை அவர் வெளிப்படுத்துறதா இருக்கார். இன்னொன்று பார்த்தோன்னா, மாம்ச பிரகாரமாக வந்து ஒரு பலவீனமாக இருக்கார் அப்படின்றதும் பார்க்கலாம். எங்கன்னா வந்து மத்தேயு 26:37 பார்த்தோன்னா, கெத்செமனே தோட்டத்தில் வந்து இயேசு ஜெபம் பண்ண போகும்போது சீஷர் 3 பேரை மட்டும் கூப்பிட்டு போவார். நீங்கள் ஜெபிங்கள் அப்படின்னு சொல்லிட்டு போவார். 2 வாட்டி அவர் வந்து பார்க்கும்போதும் பேதுருவும் அந்த சீஷர்களை ஒருத்தராக இருப்பார். 2 வாட்டி வந்து அவர் பார்க்கும்போதும் வந்து அவங்க தூங்கிட்டு இருப்பாங்க. ஒரு தூக்கம் நிறைந்தவங்களாக இருப்பாங்க, ஒரு பலவீனம் இல்லாதவர்களாக இருப்பாங்க. ஸோ பேதுருவும் ஒரு பலவீனம் இல்லாத, சரீர பிரகாரமும் பலவீனம் இல்லாதவராக இருக்காரு அப்படின்றத பார்க்கலாம். அடுத்தபடி பார்த்தா பொறுமை இல்லாதவராக இருக்காரு பேதுரு அப்படின்னு பார்க்கலாம். யோவான் 18:10-11 வாசிக்கிறோம். இயேசுவை வந்து பிடித்துட்டு போகிறதுக்காக எல்லாரும் வந்து நின்று பேசிட்டு இருப்பாங்க. அப்போ என்ன பண்ணாரு, இந்த பேதுரு தன்னோட கத்தி எடுத்து வேலைக்காரனோட காதை வந்து வெட்டிடுவார். அந்த இடத்துல எல்லாரும் பொறுமையாக பேசிட்டு இருக்கும்போது இவர் தான் வந்து ரொம்ப பொறுமை இல்லாதவராக டக்குன்னு வந்து ஒரு ஆக்ஷனில் ஈடுபடுறவராக இருக்காரு. இப்படிப்பட்ட தன்மைகள் ஒரு லீடராக இருக்கிறதுக்கு, இல்லை எல்லாருக்கும் ஒரு சர்ச்சை மெயின்டைன் பண்ணுறதுக்கு, ஒரு சொசைட்டியை மெயின்டைன் பண்ணுறதுக்கு, இப்போ அதிசயங்களை செய்கிற பேதுருவாக இருந்தவர் முதல் எப்படி இருந்தார்னா, ஒரு லீடராக இருக்கிறதுக்கு தகுதியே இல்லாத ஒரு மனுஷனை தான் இருந்தார் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். தகுதியே இல்லாத ஒரு மனுஷனை தான் தேவன் என்ன பண்ணியிருக்காரு, தகுதிப்படுத்தி ஒரு தலைவனாக இருக்கும்படி தேர்ந்தெடுத்திருக்காரு.
சொல்கிறாரு. எக்ஸாம்பிள் நம்மளையும் நிறைய பேர் அப்படி இருக்கும், நம்மளுக்கும் தகுதி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இருக்கும். உதாரணத்துக்கு என்னையே எடுத்துக்கலாம். முதல்ல இந்த வார்த்தையை பேசணும்னு சொல்லும்போது எனக்கும் அதுதான் தோணுச்சு. அவரோட சமூகத்தில் நின்று அவரோட வார்த்தையை பேச எனக்கு சுத்தமாக தகுதி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தேவன் என்னையும் தகுதிப்படுத்தி பேச வச்சுருக்காரு. அதுக்கு நன்றி சொல்கிறேன். இப்படி தான் நம்மளையும் நிறைய பேர் ஒரு சில விஷயத்துக்கு நம்ம தகுதி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அது மாத்திரம் இல்லை, அவங்க லைஃப்லையும் ஒரு சில பேர் லைஃப்பில் அது ஒரு தடையாக கூட இருக்கும். நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போக முடியாமல், அடுத்த படி எடுத்து வைக்க முடியாமல், நம்மளுக்கு தகுதி இல்லைன்ற ஒரு விஷயம் நம்மளை எப்பவுமே கூட்டிகிட்டே இருக்கும். ஆனால் வேதம் என்ன சொல்லுதுன்னா, 1 கொரிந்தியர் 1:28 நம்ம வாசித்தோன்னா அது ரொம்ப அழகாக இருக்கும். யாருன்னா வாசித்தா நல்லா இருக்கும். 1 கொரிந்தியர் 1:27-28. ஸோ இந்த பைபிளில் கிளியராக சொல்லியிருக்கு, எல்லா தகுதியும் உள்ளவரை தேவன் தெரிந்து கொள்ளவே இல்லை. ஒரு தகுதியுமே இல்லாத ஒன்றுமே நத்திங் அப்படின்னு சொல்கிற ஒருத்தரை தான் தேர்ந்தெடுத்து உலகத்தில் ஞானியாக புத்திசாலியாக பெருமையாக இருக்கிறவர்களாம் வெட்கப்படுத்தும்படி தேவன் தேர்ந்தெடுக்கிறாராம். இன்னைக்கு நம்மள நிறைய பேர் இந்த மாதிரி ஒரு கஷ்டத்தோடு இல்லை ஒரு ஏக்கத்தோடு நான் இதுக்கு தகுதி இல்லை அப்படின்னு இருந்தாங்கன்னா தேவன் இன்னைக்கு உங்ககிட்ட என்ன சொல்கிறாரு, தகுதி இல்லைனாலும் பரவாயில்ல, உன்னை கொண்டு நான் பெரிய காரியங்களை செய்வேன் அப்படின்ற வார்த்தையை இன்னைக்கு தேவன் நம்மளோடு சொல்கிறாரு. பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு பேதுருவோட வாழ்க்கையில் என்னன்னு பார்த்தோன்னா பேதுருவின் அழுகை அப்படின்னு பார்க்கலாம். அழுகைன்னு பார்க்கும்போது அழுகையில் நிறையா வகைகள் இருக்குது. ஒன்று பார்த்தோன்னா எமோஷ்னலாக அதாவது சந்தோஷமாக இருந்தால் அழுகிறது, இல்லை ஒவ்வொரு சோகமாக இருந்தால் அழுவது, ரொம்ப சந்தோஷமாக இருந்தால் அழுவது, இப்படி ஒரு சில காரியங்கள் எமோஷ்னல் அப்படின்னு சொல்லலாம். இன்னொன்று ஃபால்ஸ், அதாவது முதலை கண்ணீர், சும்மா போலியாக அழுகிறது அப்படின்னு பார்க்கலாம். இன்னொன்று சத்தமாக அழுகிறது. சத்தமாக அழுவதுக்கு எக்ஸாம்பிளாக குழந்தைகளை எடுத்துக்கலாம். ஸோ அடிபட்டுச்சுன்னா அழுவோம், பசி எடுத்தால் அழுவோம், தான் அழுகிறது மற்றவங்களுக்கு தெரியணும் அப்படின்னு அழுகிற காரியங்கள். இன்னொன்று சைலண்ட் க்ரை. சைலண்ட் க்ரை யாருக்கு ரொம்ப நிறைய சூட் ஆகும்னா இப்போ இருக்கிற வாலிப பிள்ளைகளுக்கு நிறையாவே சூட் ஆகும். ஏன்னா அவங்க தான் நிறையா பேர் என்ன பண்ணுறாங்க, யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு சைலண்ட்டாக அழுவாங்க. இப்படி அழுகையின் வகைகள் நிறையா இருக்குது. ஆனால் இந்த பேதுருவின் அழுகையில் அப்படி என்ன ஒரு ஸ்பெஷல், அது அப்படி என்ன ஒரு விசேஷம் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா லூக்கா எழுதின சுவிசேஷம் 22:54 முதல் 63 வரை. இப்போ நம்ம வாசிச்சதுன்னா நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு இன்சிடென்ட் தான். இது நடக்கிறதுக்கு முன்னாடி இயேசு பேதுருவிடத்தில் சொல்லியிருப்பாரு. பேதுரு சொல்லியிருப்பார் இயேசுவிடத்துல, நீங்கள் செத்தாலும் உங்க கூட சாக நான் ரெடியாக இருக்கேன். ஆனால் இந்த இயேசு என்ன சொல்லியிருப்பாரு, இன்னைக்கு நீ 3 தரம் என்னை மறுதளித்த அப்படின்னு ஆல்ரெடி சொல்லியிருப்பாரு. அதுக்கப்புறம் நடக்கிற இந்த விஷயம் தான் மறுபடியும் சொல்லலை. இது ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்ச விஷயம். இயேசுவை பிரதான ஆசிரியர் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்புறம் அவங்க நெருப்பு மூட்டி எல்லாம் உட்காந்துட்டு இருக்கும்போது முதல் வாட்டி ஒரு பெண் நீ அவங்களோட இருந்தவ தான் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே இந்த பெண் சொன்னது பேதுரு என்ன சொல்கிறாரு, நான் எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் டைம் அவர் மறுதளிக்கிறாரு. ஃபஸ்ட் டைம் அவர் மறுதளிக்கும் போதும் தேவன் சொன்ன வார்த்தை அவருக்கு தெரியல, அவர் உணர்ந்து கொள்ளலை. இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு உடனே இந்த இன்சிடென்ட் நடந்திருக்காரு. ஒரு 30 நிமிஷம் இல்லை ஒரு 15 நிமிஷம் கழிச்சு மறுபடியும் இன்னொருத்தன் சொல்கிறேன், இந்த மாதிரி நீ அவங்கள ஒருத்தன் நான் இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் பேதுரு என்ன சொல்கிறாரு, நான் இல்லை, நீ சொல்கிறாரு நான் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பேதுரு மறுபடியும் சொல்கிறாரு. அப்போவும் அவரோட கண்கள் திறக்கப்படலை. நான் மறுதளிக்கணும், தப்பு பண்ணுறத அப்பயும் அவர் உணர்ந்து கொள்ளவே இல்லை. இன்னும் கொஞ்ச நேரம் ஒரு 1 மணி நேரம் போகுது. அதுக்கப்புறமா மறுபடியும் அங்கே இருக்கிற மனுஷர்கள்லாம் நீ தான் அது அப்படின்னு சாதிக்கிறாங்க. அப்போ பேதுரு என்ன பண்ணுறாருன்னா மார்க் 14:71 சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் ஸ்டார்ட் பண்ணுறாரு. அதாவது சத்தியமாக எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லுவோம், இயேசு சபிக்கவும் ஸ்டார்ட் பண்ணுறாரு. நீ சொல்கிறது என்னன்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அந்த நிமிஷமும் அவரோட கண்கள் திறக்கப்படலை. அவர் தான் செஞ்ச தவறை உணர்ந்து கொள்ளவும் இல்லை. அப்போ எப்போ அவரோட கண்கள் திறக்கப்பட்டுச்சு, எப்போ அவர் மறுதளிச்சாரு, தவறு செஞ்சாருன்றது உணர்ந்து கொண்டார் அப்படின்னு பார்த்தோம்னா லூக்கா 22:61 இயேசு திரும்பி பேதுருவை பார்த்தார் அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலீஷில் இன்னும் அழகாக இருக்கும். ஜீசஸ் டர்ன்ட் அண்ட் லுக்ட் அட் ஹிம் அப்படின்னு சொல்லிட்டு இயேசு திரும்பி பேதுருவை பார்க்குறாரு. பேதுரு இயேசுவை பார்த்து எப்போ பார்க்குறாரோ அப்போ தான் அவருக்கு இயேசு சொன்ன வார்த்தைகள் அவரோட நினைவுக்கு வருது. ஒருவேளை இயேசுவோட கண்களில் ஒரு வலி, ஒரு ஏக்கம் தெரிஞ்சிருக்கலாம். பேதுரு இப்படி நான் சொல்லியும் நீ மறுதளிச்சிட்ட அப்படின்ற ஒரு வலி இருந்திருக்கலாம், இல்லை ஒரு ஏக்கம் இருந்திருக்கலாம். அந்த ஏக்கம் வலியோடு சேர்ந்து ஒரு அன்பும் இருந்திருக்கலாம். பேதுரு மேலே ஒரு அன்பும் இருந்திருக்கலாம். இப்படிப்பட்ட எல்லா காரியத்தையும் பேதுரு
அப்போ தான் அவனுக்கு உணர்ந்து கொள்கிறான். அப்போ தான் இருதயம் குத்தப்பட்டவனாக நான் செஞ்சது தவறு என்பதையும் உணர்ந்து கொள்கிறான். இயேசு சொன்ன வார்த்தையும் அப்போ தான் அவன் நினைவு கூறுறான் அப்படின்னு பார்க்குறோம். அது மாத்திரம் இல்லை, தமிழ் பைபிளில் மனக்கசந்து அழுதான் அப்படின்னு இருக்குது. பட் இங்கிலீஷ் பைபிளில் வந்து he was break down and wept bitterly அப்படின்னு சொல்லிட்டு, இந்த அழுகைக்கும் இந்த வீப்பிங்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த வீப்பிங்ன்றது வந்து எக்ஸ்ட்ரீமான ஒரு லெவலாம், அதாவது எக்ஸ்ட்ரீமான ஒரு காயப்பட்ட நிலைமை. சாதாரணமாக அழுவதில்லை, அதை தாண்டி ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக வந்து மனசு உடைஞ்சி மனசு குத்தப்பட்டவனா ஒரு நிலைமையில இருக்கிறது தான் இந்த வீப். அப்படி ஒரு எக்ஸ்ட்ரீமான நிலைமைக்கு போய் பேதுரு மனம் கசந்து அழுகுறாராம். தான் செஞ்ச தவறை குறித்து, தான் என்னென்ன காரியங்களை குறித்து, இயேசுவை மறுதளித்ததை குறித்து வந்து பேதுரு அப்படி மனம் கசந்து அழுகுறாராம். இனிக்கும் நம்ம இப்படிப்பட்ட தவறுகள், நம்ம ஒரு வாட்டி தவறு செய்யும் போதும் இயேசுவை ஒரு வாட்டியும் நம்ம மறுதளிச்சுட்டு தான் இருக்கிறோம். பேதுருவை நோக்கி பார்த்தா அதே தேவன் தான் இன்னைக்கு நம்மளையும் ஒரு ஏக்கத்தோடு, ஒரு அன்போடு, ஒரு வலியோடு, ஒரு துக்கத்தோடு இப்பயும் நம்மளை நோக்கி பார்த்து கொண்டு இருக்கிறாரு. எப்படி பேதுருவோட கண்கள் திறக்கப்படாமல் இருந்ததோ அதே போல் நம்மளோட கண்களும் இப்போ திறக்கப்படாமல் இருக்கு. என்னைக்கு நம்ம தேவனை நோக்கி பார்க்குறோமோ அன்னைக்கு நம்ம உணர்ந்து நம்மளோட கண்கள் திறக்கப்படும் போது நிச்சயமாக நம்ம மனம் மாறும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். பேதுரு போல நம்மளும் சும்மா கடமைக்குன்னு அழுவாமல், நானும் மனம் திரும்பிட்டேன்னு அழுவாமல், இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஒரு எக்ஸ்ட்ரீமான ஒரு காயப்பட்ட ஒரு நிலைமையில தேவனிடத்துல போய் மனம் கசந்து அழுவும்போது தேவன் நிச்சயமா நம்மளை மன்னிக்கிறவரா இருக்காரு அப்படின்றதையும் பார்க்கலாம். பேதுரு அந்த இடத்துல மனம் கசந்து அழுகுனா அதோட அவன் விட்டுல தன்னோட வாழ்க்கையை தேவனுக்கு என்று அர்ப்பணிக்கிறான் அப்படின்றதையும் பார்க்கலாம். இப்போ அர்ப்பணிப்புன்னு பார்க்கும்போது பேதுருவிடத்துல 2 அர்ப்பணிப்பு இருக்கு. முதலாவது அர்ப்பணிப்பு எப்போன்னா மத்தேயு 4:18. கலிலேயா கடலோரத்தில் இயேசு போயிட்டு இருக்கும் போது பேதுருவையும் அந்திரேயாவையும் முதல் வந்து இந்த மனுஷனை பிடிக்கிறவனா மாற்றுவேன் வாங்க அப்படின்னு கூப்பிடுவார். அது வந்து அப்போ வந்து என்ன பண்ணுவார், பேதுரும் அந்திரேயாவும் எல்லாத்தையும் விட்டுட்டு தேவனுக்கு பின் செல்வார். இது வந்து அவரோட முதலாவது அர்ப்பணிப்பு, அதாவது ஃபர்ஸ்ட் டெடிகேஷன் அப்படின்னு பார்க்கலாம். ஆனால் இது பேதுருவோட முழுமையான அர்ப்பணிப்பு இல்லை. பேதுரு தன்னை முழுமையாக அந்த இடத்துல அர்ப்பணிக்கல. ஏதோ இயேசு கூப்பிடுறாரு, ஏதோ அதிசயங்களை செய்கிறாரு, ஏதோ புது வேலை கொடுக்குறாரு, ஏதோ புதுசான விஷயங்களை பேசுகிறாரு அப்படின்ற ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் அவர் வந்து அந்த இடத்துல வந்து முதல் சும்மா அப்படி ஃபாலோ பண்ணி கொடுக்கலாம். ஆனால் அவர் ஃபஸ்ட்டு அவர் முழுமையாக தன்னை டெடிகேட் பண்ணலை. அப்போ எப்போ அவர் தன்னை முழுமையாக அர்ப்பணிச்சார் அப்படின்னு பார்த்தோம்னா, யோவான் எழுதின சுவிசேஷம் 21 வசனங்கள் 15 முதல் 17 வரை. திபேரியா கடற்கரையில் நடக்கிற ஒரு விஷயம், ஒரு இன்சிடென்ட் தான். அது நம்மளுக்கு நல்லாவே தெரியும். இயேசு 3ஆம் வாட்டி வந்து தன்னோட சீஷர்களுக்கு வந்து தரிசனமாகிறாரு அப்படின்றத பார்க்கலாம். இந்த இடத்துல வந்து பேதுருவிடத்தில் அவர் கேள்வி கேட்குறாரு, நீ என்ன நேசிக்கிறாயா, என்ன நேசிக்கிறாயான்னு 3 வாட்டி கேள்வி கேட்குறாரு. அந்த இன்சிடென்ட் நம்மளுக்கு நல்லா தெரியும். இந்த இடத்துல ஒரு கேள்வி வருது, என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, முதல்ல வந்து பேதுருக்கு இயேசு தரிசனமாகிறார். இப்போ உயிர் தெழுந்த பிறகும் 11 சீஷர்கள் இருக்காங்க. அதில் பேதுருக்கு முதல் தரிசனமானார் அப்படின்னு இருக்கு. அப்போ தரிசனம் ஆகும்போது பேதுருவும் இயேசுவும் என்ன பேசியிருப்பாங்க? ஏன் பேதுரு கிட்ட அப்போ கேட்டிருக்கலாம்ல, நீ என்ன நேசிக்கிறாயா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ பேதுரு தனிமையிலும் இருந்திருக்க வாய்ப்பு இருக்கு. அப்பயும் கேட்டிருக்கா, நீ என்ன நேசிக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அப்போ கேட்காம இங்கே எல்லா சீஷர்களுக்கும் மத்தியில் இருக்காங்க. அது மாத்திரம் இல்லை, பேதுரு அப்பயும் தனியாக கூப்பிட்டு போல எல்லா சீஷர்கள் மத்தியிலும் வந்து நீ நேசிக்கிறா அப்படின்ற ஒரு கேள்வியை கேட்குறாரு. ஏன் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா, மத்தேயு 16:18 அதில் வந்து பேதுரை குறித்து இயேசு முன்னாடியே சொல்லியிருப்பாரு, நீ பேதுருவா இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்ள மாட்டாது, பரலோகத்தின் திறவுகோலை உனக்கு கொடுப்பேன், பூலோகத்தில் நீ கட்டுகிறது எதுவோ அது பரலோகத்தில் கட்டப்படும், பூலோகத்தில் நீ கட்டவிழ்கிறது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு இப்படிப்பட்ட ஒரு பரம அழைப்பை வந்து பேதுருக்கு தேவன் முன்கூட்டியே கொடுத்திருந்தாரு. ஆனால் பேதுரு இங்கே என்ன பண்ணுறாரு, 3ஆம் வசனம், அதாவது யோவான் 21:3 வசனத்தில் நம்ம பார்த்தோன்னா மறுபடியுமாக அவர் மீன் பிடிக்கிற ஒரு வேலைக்கு திரும்பி போகிறாரு அப்படின்னு பார்க்குறோம். தேவனோட அந்த பரம அழைப்பை அவர் மறந்தவரா, அவர் எதுவுமே யோசிக்காம மறுபடியும் எல்லாத்தையும் விட்டு சாதாரண மீன் பிடிக்கிற ஒரு வேலைக்கு திருப்பி அவர் போகிறாரு அப்படின்றத பார்க்குறோம். ஒருவேளை இப்படி போனதுனால இயேசு அதை பேதுருக்கு வெளிப்படுத்தணும், எல்லாருக்கும் முன்னாடி அவனோட வேலை என்ன, அவனோட அழைப்பு என்னன்றதை பேதுருக்கு உணர வைக்கணும்
அப்படின்றதுக்காக இந்த கேள்வியை எல்லாருக்கும் முன்னாடி கேட்டுருக்கலாம் அப்படின்னு நான் யோசிக்கிறேன். அது மாத்திரம் இல்லை, பேதுரு என்னை நேசிக்கிறாயா அப்படின்னு அவர் கேட்டாரு. இயேசுவுக்கு தெரியும் நம்மளோட இருதயத்தின் ஆழத்தில் என்ன இருக்குன்றது கூட அவருக்கு தெரிஞ்ச விஷயம். பேதுரு கிட்ட கேட்டு தான் அதை தெரிஞ்சுக்கணுன்றது கிடையாது. ஆனால் அதெல்லாம் தாண்டி அவர் கேட்குறாரு அப்படின்னும்போது பேதுரு அந்த கேள்விக்கான அர்த்தத்தை உணர்ந்து கொள்ளணும் அப்படின்னு இயேசு ஒரு வேலை யோசிச்சிருக்கலாம் அப்படின்னு. அது மாத்திரம் இல்லை, அந்த வசனத்தை படித்து பார்த்தோன்னா எந்த இடத்துலையுமே பேதுருன்னு அவர் சொல்லியிருக்க மாட்டார். யோனாவின் குமாரனாகிய சீமோனே, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, 3 வாக்கியம் அவர் யோனாவின் குமாரனாகிய சீமோன் தான் சொல்லியிருப்பாரு. பேதுருவே அப்படின்னு கூப்பிட்டுருக்க மாட்டார். ஒருவேளை இயேசு இந்த இடத்துல நீ மறுபடியும் யோனாவின் குமாரனாவே மாறிட்ட, நீ பேதுருன்றதை மறந்துட்ட அப்படின்ற விஷயத்த வெளிப்படுத்தும்படியாக இல்லை அவரை புரிஞ்சுக்கொள்ளும்படியாக கூட இப்படி சொல்லியிருக்கலாம் அப்படின்னு யோசிக்கிறேன். இந்த இன்சிடென்ட் தெரியும். 3 வாட்டி அவர் கேட்குறாரு. 2 வாட்டியும் பேதுரு ரொம்ப லெத்தாஜிக்கா, ரொம்ப கேஷுவலாக நான் உங்களை நேசிக்கிறேன் ஆண்டவரே, அது உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாரு. அதோட அவர்கிட்ட 1 வாட்டி கேட்டு விட்டுருக்கலாம். ஆனால் 3 வாட்டியும் கேட்குறாரு. 2வது வாட்டியும் அவருக்கு பதில் வந்து அவர் எதிர்பார்த்ததில்லை. 3வது வாட்டி கேட்குறாரு, பேதுருவே நீ என்னை நேசிக்கிறாயாலும். அப்போ தான் பேதுருவோட கண்ணை திறக்கப்படுது. அப்போ தான் பேதுரு உணர்ந்து கொள்கிறான் தான் செஞ்ச தவறு என்ன என்பதை. அந்த இடத்துல தான் பேதுரு உணர்ந்து கொண்டு துக்கம் அடைகிறான். ஐயோ நம்ம திருப்பி நம்ம மீன் பிடிக்கிற ஒரு வேலைக்கு போயிட்டோம், திருப்பி நம்மளோட அழைப்பை மறந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல பேதுரு சொல்கிறான், ஆண்டவரே உங்களுக்கு எல்லாம் தெரியும், யூ நோ எவ்ரிதிங் அப்படின்னு சொல்கிறாரு. நான் உங்களை நேசிக்கிறேன் அப்படின்றத. அந்த இடத்துல இயேசு கேட்ட கேள்விக்கான பதில பேதுரு உணர்ந்து கொள்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். அங்கே தான் பேதுரு தன்னை முழுமையாக அர்ப்பணிக்கிறான். இது அவரோட 2nd டெடிகேஷன். அவரோட 1st டெடிகேஷனில் அவரோட 1st அர்ப்பணிப்பில் அவர் முழுமையாக கொடுக்கல. அவரோட 2வது அர்ப்பணிப்பில் அவர் தன்னை முழுமையாக தன்னோட வாழ்க்கையை தேவனுக்கு என்று கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் அவர் திருப்பி மனமாறி போனதான் எந்த இடத்துலையும் இல்லை. அதுக்கப்புறம் அவர் பெந்தெகோஸ்து அந்த மாதிரி அப்போஸ்தலர்களை வாசினா அதுக்கப்புறம் அவர் ஃபுல்லாக தேவனோட பணியை தான் செஞ்ச மாதிரி நம்ம வாசிக்கிறோம். இது அவரோட 2வது அர்ப்பணிப்பு. இந்த 2வது அர்ப்பணிப்பில் பேதுரு முழுமையாக தன்னை தேவனுக்கு என்று அர்ப்பணிக்கிறாரு அப்படின்னு பார்க்கலாம். என்னோட ஆடுகளை மெய்ப்பாயாக அப்படின்றதுக்கான அர்த்தம் பேதுருக்கு தேவன் கொடுத்த பணி. தேவனோட ஆடுகள் அவரோட ஜனங்கள் அதை மெய்ப்பாயாக அப்படின்றத வெளிப்படுத்தும்படி இப்படி சொல்லியிருக்காரு சொல்லிட்டு பார்க்கலாம். பேதுரு தன்னோட வாழ்க்கை தேவனுக்கு என்று முழுமையாக அர்ப்பணித்த பிறகும் அவர் நிறைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டாரு. அது மாத்திரம் இல்லை, மற்றவங்களுக்கு நிறைய ஆசீர்வாதமாக இருந்திருக்காருன்றதை பார்க்கலாம். முதலில் நான் சொன்னபடி அவர் எல்லாத்தையும் முதன்மையானவராக இருந்தார். ஃபஸ்ட்டு லீடராக இருந்தார், ஃபஸ்ட்டு சர்ச் கட்டினார். அது மாத்திரம் இல்லை, புறஜாதிகளுக்கு முதல் இவர் தான் ஊழியம் பண்ணி இயேசுவை பற்றி சொன்னார். அது மாத்திரம் இல்லை, முதல் இவர் பேசி 3000 பேரை ரட்சித்தார். அப்புறம் ஹீல் பண்ணார், நிறைய பேரை குணமாக்கினார். எல்லா சிஷ்யர்களுக்கும் இல்லாத ஒரு வரத்தையும் இவருக்கு இயேசு கொடுத்துருந்தாரு. என்ன அப்படின்னு பார்த்தோன்னா உயிரோட எழுப்புறது. அது அப்போஸ்தலர் 9:36 41 வசனம் வரைக்கும் இருக்கிறதுல வாசித்தோம்னா, தபீத்தாள் அப்படின்ற ஒரு சீஷி இருக்காங்க, அவங்க இறந்து போயிடுறாங்க. ஸோ அவங்களை போய் பேதுரு உயிரோட எழுப்புறாரு. இந்த வரம் வேறு எந்த சீஷர்களுக்கும் இல்லை, பேதுருக்கு மட்டும்தான் அப்படிப்பட்ட வரத்தை தேவன் கொடுத்திருந்தாரு. நாமளும் இப்போ அப்படித்தான் நம்மளோட வாழ்க்கையை முழுமையாக தேவனுக்கு என்று அர்ப்பணிக்கணும். உலக பிரகாரமாக கொஞ்ச நேரம் வாழ்கிறேன், கடவுளுக்காக கொஞ்ச நேரம் வாழ்கிறேன்றது ஒரு முழுமையான அர்ப்பணிப்பு கிடையாது. என்னைக்கு எல்லாத்தையும் நம்ம விட்டு நம்மளோட வாழ்க்கையை தேவனுக்கு என்று அர்ப்பணிக்கிறோமோ அன்னைக்கு தேவன் நம்மளை ஆசீர்வதிக்கிறாரு. நம்மளை ஆசீர்வதிக்கிறது மட்டும் இல்லை, நம்மளை மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமாகவும் கேட்கிறாரு அப்படின்னு பார்க்கலாம். மார்க்கு 10ஆம் அதிகாரம் 29-30 நம்ம வாசித்தோம்னா, என் நிமித்தமாகவும் சுவிசேஷத்தின் நிமித்தமாகவும் தன்னோட தகப்பன், தாய், பிள்ளைகள், தன்னோட சகோதரர் எல்லாத்தையும் விட்டு வரவருக்கு உண்மையில் இது எல்லாத்தையும் மறுமையில் நித்திய ஜீவனும் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு தேவன் வாக்களித்திருக்கிறாரு. ஒரு சில பேர் யோசிக்கலாம், முழுமையாக அர்ப்பணிக்கிறதுனா இப்படி பேதுரு மாதிரி தான் எல்லாத்தையும் விட்டுடணும், நம்ம ஊழியத்துக்குன்னு போகணும் அப்படின்றது கிடையாது. அதுவும் ஒரு அர்ப்பணிப்பு தான். அது மாத்திரம் இல்லை, நம்ம இங்கே இருக்கிற இடத்துலையே இதை எல்லாத்துலேயும் காட்டிலும் நம்மளோட அம்மா, அப்பா, பிள்ளைகள், என்னோட மனைவிகள், சகோதரர்கள், நம்மளோட பிஸ்னஸ், இது எல்லாத்த காட்டிலும் தேவனை முதன்மையாக வைக்கிறது, எல்லா இடத்துலையும் தேவனை முதன்மையாக சொல்கிறதும் ஒரு விதமான அர்ப்பணிப்பு அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இதுவும் ஒரு விதமான அர்ப்பணிப்பு தான். எல்லாத்தையும் நம்ம தேவனுக்கு என்று முழுமையாக உலகத்துக்கு பிரகாரம் எதுவும் இல்லாமல் எல்லாத்தையும் தேவனுக்கு என்று முழுமையாக அர்ப்பணிக்கும் போதும் தேவன் நிச்சயமாக நம்மளை ஆசீர்வதிப்பான்னு பார்க்கலாம். கடைசியாக பேதுருவின் டெத்தை பற்றி பார்க்கலாம். அவரோட மரணம் பற்றி எல்லாருக்கும் தெரியும். அவர் AD 64-68
தேதிக்குள்ளே ரோம் அப்படின்ற அந்த ஒரு இதில் வந்து இறந்தார். எப்படி இறந்தாருன்னு தெரியும், சிலுவையில் தலைக்கீழாக வந்து சிலுவையில் அறையப்பட்டார் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த தருணத்திலும் பேதுரு நமக்கு ஒரு எக்ஸாம்பிளாக வந்து இருந்திருக்காரு. எப்படின்னு பார்த்தோன்னா, நான் முன்னாடி சொன்ன மாதிரி இயேசுக்கு அடுத்து ஒருத்தர் உயிரோடு எழுப்புறவரும் பேதுருக்கு மட்டும்தான் கிடச்சிச்சு. அப்படிப்பட்ட வல்லமை உள்ளவர் இயேசு போல சிலுவை அறையன்னு சொன்னதும் என் அறையிலன்னு சொல்லாமல் இதுக்கு நான் தகுதி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தன்னை தாழ்த்தினார். இந்த மாதிரி இயேசு அழிஞ்ச மாதிரி என்ன அறையறதுக்கு நான் தகுதி இல்லை, என்னை தலைமையாக அறையுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல தன்னை தாழ்த்தினார். உலக பிரகாரமாக உலக மனுஷங்களுக்கு எவ்வளோ பெரியவராக முதன்மையானவராக இருந்தாலும் தேவனுக்கு முன்பாக அவர் தன்னை தாழ்த்தினார். நம்ம வாழ்க்கையிலும் அப்படித்தான். நம்மளை நிறைய இடத்துல ஆசீர்வாதமாக கடவுள் வைக்கிறாரு. எனக்கு தெரியும், நான் தான் பணக்காரன், நான் தான் இப்படி, எனக்கு தான் ஞானம் அதிகம்னு சொல்லிட்டு இருக்காமல் கடவுளுக்கு முன்னாடி நம்ம எப்போ நம்மளை காட்டுறோமோ கடவுளை அப்போ நிச்சயமாக உயர்த்துவார். இந்த பேதுருவின் அழுகையும் அர்ப்பணிப்போம் அப்படின்றதுல பேதுரோட வாழ்க்கையிலிருந்து நம்ம 4 விஷயங்களை கற்றுக்கிறோம். ஒன்று வந்து வர்த்தி, அதாவது தகுதி இல்லாத பேதுருவை தேவன் தகுதிப்படுத்துகிறாரு அப்படின்னு பார்க்குறோம். இன்னொன்று வந்து அழுவுறது, அதாவது பேதுரு சும்மா கடமைக்கு அழுவாமல் மனம் கசந்து அழுது தன்னோட பாவத்தை அறிக்கையிடலான்னு பார்க்குறோம். இன்னொன்று டெடிகேஷன், அர்ப்பணிப்பு. சும்மா தன்னை தேவனுக்கு உலகத்துக்கு பாதி தேவனுக்கு பாதின்னு இல்லாமல் முழுமையாக தேவனுக்கு என்று அர்ப்பணிக்கிறாரு. 4வது பார்த்தோன்னா ஹம்பிள்னஸ், அதாவது தாழ்மை. கடைசி நிமிஷத்தில் கூட தேவனுக்கு முன்பாக நம்மை தாழ்த்துறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த பேதுரு போல இன்னைக்கு நம்மளும் வந்து நம்மளோட லைஃப்பை வந்து கடவுளுக்கு என்று அர்ப்பணித்து நம்மளோட பாவங்களுக்காக உண்மையாக துக்கப்பட்டு மனஸ்தாபப்பட்டு மன்னிப்பு கேட்டு நம்ம வாழ்க்கையை முழுமையாக தேவனுக்கு என்று அர்ப்பணிக்கும் போது தேவன் வந்து நமக்கு அருளின அந்த நித்திய ஜீவனை நிச்சயமாக கொடுப்பார் அப்படின்னு சொல்லிட்டு விசுவாசிக்கலாம். இப்படி செய்ய தேவன் தம்மை கிருபை செய்வார்.